குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். வணக்கம். யானை ராஜேந்திரன் வழக்கறிஞர் பேசுகிறேன். எனது மகன் நீல்ராஜனுடைய ஆசீர்வாதத்தோடு பேசுகிறேன். தமிழ்நாட்டில் 41 சிலை சம்பந்தமான சிடி ஃபைல், அதாவது கேஸ் டைரி, அதில் தான் எல்லாமே இருக்கும். அந்த 41 சிடி ஃபைல்கள் ஒரு வாரத்தில் சுமார் 25 போலீஸ் நிலையங்களிலிருந்து திருட்டு போய்விட்டது என்று கூறி அத்தனை வழக்குகளையும் மாவட்ட கண்காணிப்பாளர் சூப்பரண்டா போலீஸ் குவைட்டஸ் கொடுத்து தள்ளிட்டார். ஃபைனல் ரிப்போர்ட்டு கோர்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டால் ஃபைனல் ரிப்போர்ட்டு கோர்ட்டுக்கு போகணும். ஃபைனல் ரிப்போர்ட்டு கோர்ட்டுக்கு கொடுக்கல. இவரே தன்னிச்சையாக அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 10 எஸ்பி அதை குவைட்டஸ் கொடுத்து அத்தனை பேரையும் காப்பாற்றிட்டாங்க. 41 சிடி ஃபைலில் குறைச்சது 41 அக்யூஸ்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் 41 சிலைகள் இருக்கும். இத்தனை பேரையும் இவரே லெஃப்ட் அவுட்டு விடுதலை கொடுத்துட்டார். விடுதலை கொடுக்க வேண்டியது அக்யூட்டர் கொடுக்க வேண்டியது கோர்ட்டு. ஆனால் அந்த பவரை சூப்பரண்டா டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டா போலீஸ் கொடுத்து எல்லாரையும் விட்டுட்டார். மேலும் 26 சிலைகள் அதில் சீஸ் பண்ண சிலைகள் எங்கே போச்சுன்னு தெரியல. அப்புறம் இதில் நான் விசாரித்த பொழுது மிகப்பெரிய பதவியில் உள்ளவர்களும் போலீஸ் அதிகாரிகளும் சிலை மாஃபியாவுக்கும் சேர்ந்து இந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இத்தனை ஃபைலையும் திருட்டு போயிடுச்சுன்னு ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க. இது தொடர்பாக நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டேன். உயர் நீதிமன்றத்தை நீதியரசர் பண்டாரி அவர்கள், ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, மேலதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறினார். 2 வருஷமாக நடவடிக்கை எடுக்கலை. அதன் பிறகு அப்போது நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு எஸ்எல்பி போட்டு அது விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் ராமசுப்ரமணியம் அதை அட்மிஷன் கொடுத்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இப்பொழுது இன்று அபை ஒகாய்க்கு முன்னாடி இது விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கை பேச ஆரம்பித்ததுக்கு முந்தையே நீதியரசர் be shocked to read that 41 CD files stolen from the police station. How it is possible? No, we won't allow. அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில அதை பற்றி அப்போ சொன்னப்போ இட் இன்வால்வ்ஸ், அதாவது இந்த 41 சிலைகளுடைய டோட்டல் மதிப்பு மோர் தென் 3,000 crores. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்ச ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் பெட்டிஷனில் போட்டிருந்தேன். அதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு இதை அனுமதிக்க முடியாது, இந்த கொடூர போலீஸ் செயலில் திருட்டு போயிடுச்சுங்கிறத. எனவே உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை சக்தி இவங்களை இது மாதிரி செய்ய வச்சுருக்கு. எனவே ஒரு நல்ல ஆஃபீஸர்களும் தவறு பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அவங்களை தடுத்துருக்கு. ஆகையினால கலெக்டரை தடுத்து நிறுத்துறதுக்கு இஸ் த ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த கொம்பனுக்கும் தகுதி கிடையாது. ஆனால் அவரையே நிறுத்துகிறாங்கன்னா அவர் இந்த மலை கேஸில் கொஞ்சம் நல்லா நடந்துகிட்ருக்கிறாரு. எவிக்ஷன் பண்ணுறது கேஸில் ஆஸ் பர் ஹைகோர்ட் ஆர்டர். அதற்காக அவருக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. இது சம்பந்தமாக வெக்கேஷனுக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக நான் நடவடிக்கை எடுக்க உள்ளேன். இதே நேரத்தில் இது மூலம் உண்மை அறிய வேண்டுமென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக என்ன நடந்தது என்று ஒரு விசாரணை வைத்து அதன் பேரில் இனி நடக்க விடாத செய்வதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். டோட்டல் மதிப்பு மோர் தென் 3,000 crores. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்ச ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் பெட்டிஷனில் போட்டிருந்தேன். அதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு இதை அனுமதிக்க முடியாது, இந்த கொடூர போலீஸ் செயலில் திருட்டு போயிடுச்சுங்கிறத. எனவே உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை அஃபிடவிட் மூலமாக இந்த நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும். அவர் 27/1/2025 அன்று உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு போட்டு வழக்கை தள்ளி வைக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.